ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சோழன் சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. வெளியில பார்த்தா நடேசன் உட்காந்துருக்காரு. எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், சும்மா வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் படுக்க சொல்லிட்டு உள்ள வராரு. பாண்டியும் பார்த்தா பயங்கரமா கொந்தளிச்சு போய் உட்காந்துருக்காரு. பல்லவனுக்கும் பார்த்தா அதே கோபம். ஆனா வெளியில சொல்லிக்கல. அண்ணிய பார்த்து எப்படி அவன் இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் கோபப்படுறாரு. பாண்டியும் பார்த்தா அந்த ராகவனாலு குமுறுன்னு நம்ம மனசு அடங்காதே அப்படின்னு சொல்லி பாண்டியும் பார்த்தா கோவத்தை மனசுல வச்சிருக்காரு. ஆக மொத்தம் பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ராகவை போட்டு பொலன்னு பொலக்கன்னு மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்க. அதை பார்த்தா சோழன் போய் செஞ்சுட்டு வந்துடுறாரு. அப்பதான் சோழன் கிட்ட பாண்டி கேட்கிறாரு, எங்கடா அவ்வளவு நேரம் போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், சும்மாடா இந்த ஒரு சவாரி விஷயமா பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரி அந்த ராகவுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், ராகவுடைய வீடா உனக்கு எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இல்ல சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன். அவன் இவங்க கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசியிருக்கால, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்ல, அவங்க கிட்ட இவன் எதுவும் அத்துமீறக்கூடாதுல, அவன் வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஏதோ அந்த பரம் போற வழியில பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்படியே பாண்டி பேசி மழுப்பவும், அவன் வீடா நம்ம போற வழிதான்டா, நிலா ஆபீஸ் போற வழி இருக்குல்ல, அதை தான்னா அவன் வீடு, வெளியில ராகவனு போர்டே போட்டிருக்க அவன் பேரை போட்டு அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பாண்டி வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டாரு. பல்லவனுக்கும் பார்த்தா அதே கோபம் இருக்கு. சரி நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கிளம்பவும், எங்கடா போற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கிறாரு. இல்லடா ஒரு வேலை விஷயமா ஒருத்தர் வரேன்னு சொன்னாரு, அவரை போய் பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி பாண்டி கிளம்பவும், பின்னாடியே பார்த்தா பல்லவன் வராரு. அண்ணே நீ ராகவ தானே பார்க்க போற அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், ஆமாடா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கிறாரு. உனக்கு எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அதே கோபம் தான் எனக்கும் இருக்கு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வரவும், டேய் நீங்க இரு, காலேஜ் படிக்கிற பையன், ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நீ இங்கே இரு, நான் அவன்கிட்ட பேசத்தான்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், அண்ணே நானும் வரேன் அப்படின்னு சொல்லி பல்லவனும் பார்த்தா வண்டியில ஏறவும், ரெண்டு பேரும் பார்த்தா இங்க ராகவ் வீட்டுக்கு போறாங்க. அண்ணே நிப்பாட்டு, ராகவனு போர்டு போட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், வெளியில போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. ராகவ் பார்த்தா அங்கங்க முகம் காயெல்லாம் வீங்கி போய் தான் வர்றாரு. என்னடா நம்ம குமுறலான்னு வந்தா இதுக்கு முன்னாடி யாரோ குமுறி இருக்க மாதிரி முகமெல்லாம் வீங்கி போய் வரேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராகவ் கேட்கும், எங்களுக்கு தெரியலையா, எங்க அண்ணி நிலா எங்க வீட்டுக்கெல்லாம் நீங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், யாரு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராகவ் கேட்கவும், என்னங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, பழைய வீடா இருக்கேன்னு பார்க்கலான்னு வந்திருக்கீங்க, பார்த்தா அதுக்கு என் அண்ணன் ஒய்ஃபு கிட்ட நீங்க வேற ரொம்ப அத்துமீறி பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், யாரு நிலாவுடைய ரிலேட்டிவா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராகவ் கேட்கவும், ஆமா ஏண்டா டேய் உன்கிட்ட அவங்க வந்து வீடு கேட்டாங்களா, அவங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு நீ யாருடா, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா, அவங்களுடைய புருஷன் சோழனுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது, அவங்க கிட்ட வந்து ஏதோ வீடு பார்த்து தரேன் அங்கிருந்து வந்துருன்னு சொல்லி என்னென்னமோ பேசியிருக்க, ராத்திரி 8 மணிக்கு மேல ஆபீஸ்ல உட்கார வச்சு பேசியிருக்க, இனிமேல அவங்க கிட்ட இப்பெல்லாம் பேசுனேன்னு வை கை காலெல்லாம் இடம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பாண்டி சட்டையை பிடிச்சு மிரட்டுன்னு மிரட்டிறாரு. அண்ணே இவனை 4 போடுனே, அப்பதான் அண்ணியை பார்த்து இப்பெல்லாம் பேச மாட்டான், அன்னைக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சுமே அன்னிக்கிட்ட எப்படியெல்லாம் இன்டிசென்டா பேசியிருக்கான், இவனை 4 வச்சு விடனே அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், பாண்டியும் பார்த்தா சப்பு 4 அரைஞ்சு குமுறுன்னு குமுறி விட்டுறாங்க. எல்லாரும் பார்த்தா சேர்ந்து அடிச்சதுல இங்க ராகவோடைய கை கால இடம் மாறி போயிருது. அங்கங்க வீங்கி முகமெல்லாம் பார்த்தா பயங்கரமான காயம். பாண்டியும் பல்லவனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. டேய் எங்கடா போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லடா ஒருத்தவங்கள பார்க்க போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், ஏனே நீ அந்த ராகவேதையும் பார்க்க போனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், ஏண்டா ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா திருன்னு முழிச்சிட்டு கேட்கவும், இல்ல அவனை தான் பார்க்க போயிருந்தோம், அவன் முகரையெல்லாம் வீங்கி போயிருந்துச்சா, நீ எதுவும் போய் செஞ்சு விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், ஆமாடா அது எப்படி, நிலா என் பொண்டாட்டி கிட்ட வந்தே வீடு பார்க்குறேன், நீ இங்கிருந்து வந்துரு அது இதுன்னு சொல்லி அத்துமீறி 8 மணிக்கு மேல உட்கார வச்சு பேசியிருக்கானா, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்லவும், அதான் அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுனே, நல்லா குமரி விட்டுட்டியோ அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும், ஆமாடா அப்பதான் இனிமேல் நிலா பக்கம் கூட எட்டியே பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாரு. இந்த பக்கம் பார்த்தா பாண்டி, எதை நினைச்ச அந்த ராகவை போயிட்டு குமுறிட்டு வந்தியோ அதே காரணத்துக்காகத்தான் நானும் பல்லவனும் போயிட்டு அவனை குமுறுன்னு குமுறிட்டு வந்திருக்கோம், இனிமேல் அவங்க பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேன், அவங்கள பார்த்து இனிமேல் எதுவும் தப்பா பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், அப்படி போடுங்கடா,
இனிமேல் அவன் நிலாவை பத்தி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சோழன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் பார்த்தா நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் ஆயிடுது. நிலா ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா சேரன், ஏன்பா நிலா, நீ அந்த ஆஃபீஸ்க்கு போகணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லைப்பா, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். நம்ம குடும்ப விஷயத்த 3வது மனுஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது தான். ஆனால் ஏதோ சொல்லிட்டேன், சரி. ஆனால் இப்போ நீ மறுபடியும் வேலைக்கு எங்கே போய் மறுபடியும் அந்த பையன் உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பேசி அப்புறம் எதுவும் பிரச்சனையாச்சுன்னா வேணாமேப்பா, நீ எதுக்கு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? உனக்கு எத்தனையோ ஆஃபீஸில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உன்னுடைய திறமைக்கு நீ இன்னைக்கு ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டாலும் கண்டிப்பாக வேலை கொடுப்பாங்க. எதுக்குப்பா இந்த கம்பெனியில் இனிமேல் வேலை செய்ய வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அப்போ தான் நிலா என்ன பேசுறன்னு தெரியாமல் அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் சோழன் வந்துட்டு, அண்ணே அவங்க போகட்டும், அவங்க ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகட்டும். அவனா நிலாவை இனிமேல் நீ வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொன்னால் நிலா வேலையை விட்டு நிப்பாட்டட்டும். அந்த ராகவே நிலாவை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிலாவை வேலையை விட்டு நிப்பாட்டினா ஏற்றுக்கலாம். இவங்களாம் எதுக்கு வேலையை விட்டு நிப்பாட்டணும்? இனிமேல் அவன் இவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், நிலா கிட்ட வந்து எதுவும் பேசவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு. அது எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், செஞ்ச காரியம் அப்படில, இனிமேல் உங்ககிட்ட ஏதாவது அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஆஃபீஸ் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க. அங்கே அப்பதான் திவ்யா, நிலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பதறவும், என்ன திவ்யா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. நம்ம பாஸ் ராகவ் இருக்கால, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நிலா கேட்கவும், அவரை யாரோ அடிச்சிருக்காங்க போல, அவருடைய முகம் கை கால்லாம் பயங்கரமான காயம், ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. இப்போதான் முருகன் சொன்னார், பாஸ் ரொம்ப நேரம் ஆச்சா ஆஃபீஸ்க்கு வரவே இல்லையா, முருகன் ஃபோன் பண்ணி கேட்டார், ஃபோன் பண்ணி கேட்கல தான் இந்த மாதிரி பாஸை யாரோ அடிச்சதாவோ அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறதாவோ முருகன் சொன்னார். எனக்கே இப்போதான் விஷயம் தெரிஞ்சிச்சு. பாவம் நம்ம பாஸை யார் அடிச்சிருப்பா, அவருக்கு அப்படியெல்லாம் யாருமே விரோதியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லிக்கிட்டு இருக்கேல. அப்போதான் நிலாவுக்கு புரியுது, இப்போ தான் தெரியுது சோழன் ஏன் அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக ராகவ் என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார்னு சொன்னதுக்கான காரணமே புரியுது. எல்லாம் அந்த சோழன் செஞ்ச காரியமாக தான் இருக்கும். நான் வீட்டில் வந்து சொன்னால் அதுக்காக அந்த ராகவை போட்டு அடிக்கலாமா, இதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த ராகா பாட்டுக்க போலீஸில் கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா சோழனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சோழன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், அதுக்கு ஆமாம் இல்லைன்னு மட்டும் பதில் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி நிலா கோமா சொல்லவும், என்ன இவ்வளவு கோமா கேட்குறாளே, என்னங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், நீங்கள் அந்த ராகவை அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அது வந்துங்க அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா அப்படியே மழுப்பவும், அந்த ராகவை அடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாங்க அடித்தேன், பின்ன ஏன் பொண்டாட்டிக்கிட்டே வந்து இவன் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், நிலா பார்த்தா லைட்டாக சிரிக்கிறாங்க. என் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னதுமே நிலாவுக்கு பார்த்தா சிரிப்பு வருது. சரி ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அந்த ராகவ் ஏதாவது பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு பயப்படவும் செய்கிறாங்க.